இது மாதிரி பிறந்த கன்றுகள் இளம் பருவம்னா 1 வயதிற்குள்ள இருந்ததுன்னா இதனுடைய வளர்ச்சி வந்து நீங்க கிராமத்துல கணக்கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ச் டேப்ல மார்பினுடைய சுற்றளவு மட்டும் நீங்க அளந்தீங்கன்னா போதும். மார்பினுடைய சுற்றளவு இப்போ பிறந்த கன்றுகள், இப்போ ஜெர்சி கலப்பின கன்றுகளா இருந்தா தோராயமா ஒரு 16 to 21 இன்ச்சஸ் இருக்குங்க, அங்குலங்கள் இருக்கும். இந்த மாதிரி கருப்பு வெள்ளை ஃப்ரீஷன் கலப்பின கன்றுகளா இருந்தா 20 to 26 அங்குலங்கள் இருக்கும் பிறந்த கன்று, அதனுடைய மார்பினுடைய சுற்றளவு. அப்ப அதனுடைய வெயிட் அப்ப என்ன இருக்கும்? தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு 22 to 30 கிலோ இருக்குங்க ஜெர்சி கலப்பின கன்றுகள். இது வந்து ஒரு 30 to 45 கிலோ. இது வந்து மாசம் 2 இன்ச் வந்து நம்ம வெயிட். ஜெர்சிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜெர்சிக்கு வந்து ஒரு 2.5 கூட வரணும், 2.5 இன்ச்சுக்கு வரணும் சுற்றளவு வளர்ச்சி இருக்கணும். ஹெச்எஃப்க்கு வந்து உங்களுக்கு வந்து 3 இன்ச் வரும். எவ்வளவு வருது? 3 இன்ச் வரும். இது வந்து இப்போ தோராயமா வந்து பாத்தீங்கன்னா 39 இருக்குங்க. இவர் வந்து அடுத்த மாசம் இது பண்ணும்போது 42 வரணும் வளர்ச்சியா இருக்கு. ஆமா, 42 வந்தாதான் இவர் வந்து கொடுத்திருக்கிற உணவு வந்து இதுக்கு போதிய அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். சத்துக்கள். ஆமாங்க. சரி, இப்ப இந்த வெயிட் வச்சு இப்ப இதுக்கு வெயிட் பார்க்கலாம்ல? வெயிட்டும் பார்க்கலாம். கொஞ்சம் போடுங்க. இப்ப இதுக்கு என்ன எவ்வளவு பூச்சி மருந்து கொடுக்கலாம்? ஓகே, இது வந்து வெயிட் அந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் லென்த் பார்த்துக்கிறோம். 35 அங்குலம், 35 போட்டுக்குமா, 35 லென்த்து. இது வந்து 39. சரி, 39. 39 அது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. லென்த் வந்து 35 inches. கிரித்து வந்து 39.5 inches. 39.5 inches. ஃபார்முலா LG square divided by 35 equal to 82.75 kgs. இந்த வெயிட் பாக்குறது இல்ல, இப்ப கன்றுகள் பிறந்த கன்றுகளுக்கு குடப்புழு நீர் காட்டுவனை வந்து பராமரிக்க வேண்டும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா பிறந்த கன்றுக்கு பசுங்கன்றா இருந்தா 1 வாரத்திற்குள்ள உருளைப்புழுக்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கணுங்க. அது வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி வாங்கி கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு 1 மாசம் ஆன உடனே கொடுக்கணும் குடப்புழு மருந்து. தொடர்ச்சியா ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அந்த சாணம் மாதிரி எடுத்து அதுல வந்து புழுக்களினுடைய அளவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஆய்வுல பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணுங்க. பிற 1 வயதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 5 அல்லது 6 முறை ஒரு நல்ல கன்றுக்கு குடப்புழு நீக்கம் சரியான முறையில் செய்ய வேண்டியது வரும். அப்படி வந்ததுன்னா நல்லா இருக்கும். இது வந்து 82 கிலோ வரும். இப்போ வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறது போய் நம்ம எங்கேயும் வே பண்ணாம டேப் இருந்தா ஈஸியா. இப்போ இதனுடைய வயது வந்து 4 மாதம், 82 கிலோ. இது பிறப்பு எடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வைங்களேன், 40 கிலோ மாசம் 10 கிலோ ஏறி இருக்கு. இது வந்து பத்தாது. இது வந்து மாசம் வந்து 15 கிலோல இருந்து 20 கிலோ இது ஏறணுங்க. இன்னும் கொஞ்சம் உணவு. ஆமா, ஏன்னா இது வந்து 9 மாதத்துல இருந்து 12 மாதத்துக்குள்ள சனைப்பருவத்துக்கு வந்துடும். இதுக்கு நீங்க பூச்சி மருந்து கொடுத்தீங்களா தம்பி? இதுக்கு பூச்சி மருந்து கொடுத்தீங்களா? எத்தனை தடவை கொடுத்தீங்க? 2 தடவை கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு கொடுத்தீங்க தெரியல, அளவு எவ்வளவு கொடுத்தீங்கன்னு தெரியல. இப்ப பூச்சி மருந்து கொடுக்கறது அளவுக்கு உடல் எடைக்கும் அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. கொடுக்கும் மருந்து வந்து மருத்துவர் தான் முடிவு பண்ணணுங்க. ஏன்னா பூச்சி மருந்து உடல் எடைக்கு பூச்சி மருந்துக்கு என்ன கோரிலேஷன்? பூச்சி மருந்துல வந்து நிறைய வகைகள் இருக்கு. சரி, உடல் எடையை வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கால்நடையை வந்து மருத்துவர்கிட்ட காண்பித்து அதனுடைய உடலுக்கு ஏற்றவாறு சரியான மருந்து தேர்வு செய்து சரியான அளவுல கொடுத்தாதான் அது கேட்கும். அப்ப உடல் எடைக்கு தகுந்ததான் பூச்சி மருந்து கொடுக்கணும். கட்டாயம். மருந்து எந்த மருந்து தேவைங்கிறதையும் நிர்ணயிக்கிறது வந்து மருத்துவரால் தான் முடியும். மருத்துவர்கிட்ட காண்பித்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை முடிவு பண்ணி சரியான அளவுல கொடுக்கணும். 2வது வந்து கலப்பு தீவனமும் கொடுக்கணும். கலப்பு தீவனம், ஆமா, இதுக்கு வந்து சரியான வயசுல இருந்து எல்லாமே கொடுக்கணும். கலப்பு தீவனம், பசு தீவனம் எல்லாமே கொடுக்கணும். இப்ப இன்னொரு 7 அல்லது 8 மாதத்துல வந்து இவர் வந்து இன்னொரு 160 கிலோ வெயிட் கொண்டு வந்தாதான் இது 1 வயசுக்குள்ள செனை பிடிக்கும்.
2 வயசுக்குள்ள குட்டி போடும். இதுக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்குங்க. சந்தை மதிப்பு வந்து விற்பனை மதிப்பு வந்து நல்ல இது வரும். ஆனா இவரால முடியும். ஏன்னா இந்த கன்றுக்குட்டிக்கு வந்து அதுதான் கலப்பின கன்றுனுடைய குணாதிசயமே என்னன்னு அந்த மரபணு வந்து அந்த வளர்ச்சி கன்று. ஆமா, நாட்டுக்கன்றுக்கும் கலப்பின கன்றுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசங்களே துரித வளர்ச்சி, சீக்கிரம் பருவத்துக்கு அடையுதல், சீக்கிரம் கன்று ஈனுதல், அதிக பால் உற்பத்தி, குறைந்த நோய் எதிர்ப்பு திறன். இதுதான் கலப்பின கன்று. ஆமா, நாட்டின கன்றா இருந்து பாத்தீங்கன்னா அதிக நாள் ஆகும் வளர்றதுக்கு, அப்புறம் செனப்பிடிக்கிறதுக்கு அதிக நாள் ஆகும், குறைந்த பால் உற்பத்தி, ஆனால் அதிக நோய் எதிர்ப்பு திறன். இதுதான் நாட்டுக்கன்றுக்கும் கலப்பின கன்றுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசங்கள் இதுதான். ஸோ இந்த மாதிரி கலப்பின கன்று இவங்ககிட்ட இருக்கும்போது இதையே வந்து ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான மாதத்தில் நல்லபடியாக வளர்த்தி அதுலேருந்து கன்று எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கன்றுகள்லாம் வந்து 2 வயதிற்குள் கன்று ஈனக்கூடிய தன்மையை பெற்றிருக்கக்கூடிய கன்றுகள் நல்ல கன்றுகள். அதனால இது எத்தனை மாசம் கன்றுக்குட்டி தம்பி? வளர்ச்சி இல்லைன்ட்டாங்களா? 14 மாசம் கடாரி. ஓகே, 12 மாசம் ஆகுது, 1 வருஷத்துக்கு. இது எவ்வளவு வெயிட் இருக்குங்க சார்? 12 மாசம். 12 மாசம்னா உங்களுக்கு வந்து செனத்தன்மத்துக்கு வருதுன்னு அர்த்தம். இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ரீஷியன் மாடு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 400 கிலோலேருந்து ஒரு 550 கிலோ வரைக்கும் தோராயமா இடம் இருக்குங்க. ஆவரேஜா ஒரு 500 கிலோன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அதுக்கு ஒரு 60% 65% போது ஒரு 350 கிலோ இடம் வந்ததுன்னா இது வந்து இனத்துக்கு தயாராகும். இப்போ எவ்வளவு இருக்குது? நம்ம எடை போட்டு பார்த்தா தான் எவ்வளோன்னு எடை போட்டு பார்ப்போம். ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் ஷோல்டர்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் பின் போனுக்கு வரைக்கும் இருக்கிறது லென்த் எடுத்துக்கிறோம். ஓகே, எவ்வளோ மார்க்? 51 இன்ச்சஸ். ஆமா, 61 அங்குலம். ஓகே, அப்புறம் இப்போ மார்பு சுற்றளவு இது வந்து ஒரு 56 அங்குலம் இருக்கு. 56 அங்குலம். ஆமா. ஏமா கால்குலேட் பண்ணி பாருங்க. L into G square by 660. Length 51 inches. 56 inches. மட்டும் வாங்கிட்டு வச்சு மற்ற சாக்லேட்லாம் அவங்க வாங்குவாங்க. அதெல்லாம் மருந்து 242.3 kg. ஓகே, தேங்க்யூ. உடல் எடை வந்து குறைவா இருக்கு அப்படின்னா நாம வந்து இதுக்கு அதிக ஊட்டச்சத்து, அதாவது புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, இந்த மாதிரி சத்துக்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. இப்போ கொடுக்குற அலவன்ஸ் அன்றாடம் கொடுக்கறத விட கொஞ்சம் ஒரு 20% 15% கொஞ்சம் கூடுதல் ஆக்கணும்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சினைப்பருவம் வந்து எளிதில் வர்றதுக்காகவும், அதாவது விரைவில் வர்றதுக்காகவும், சினப்பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கர்ப்பப்பை வளர்ச்சியும் நல்லா எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம அசஸ் பண்றதுக்காக 242 இருக்கு. நாம எவ்வளவு சொன்னோம்? 340 வரணும்னு சொல்லி சொன்னோம். இப்போ வந்து ஆமா 100 kgனா இன்னும் 3 months ஆகும். ஆமா, நல்ல முறையில சத்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 20 கிலோல இருந்து 25 கிலோ இது ஏத்தணும்னா இன்னும் 3 மாதத்திற்குள்ள இது சனவசி போடலாம். கருப்பை வளர்ச்சி இல்லை அப்படின்னாங்களா? கை வச்சு பாத்துட்டாங்களா? இன்னைக்கு பாத்துருக்கலாம் இல்ல? பார்த்தாச்சு, கர்ப்பை வளர்ச்சி இல்லைங்கிறாங்க. இன்னும் ஒரு 100 கிலோ கொஞ்சம் நல்ல சத்தான உணவு, புரோஜனத்தான உணவா கொடுத்தீங்களா? 70 கிலோல இருந்து 100 கிலோ வந்தா கூட அது சனவசி போடுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி உணவா கொடுங்க. ஆமா, அதுக்கு வந்து மாசம் வந்து ஒரு 20 கிலோ ஏறுற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3/4 கிலோ நல்ல ஒரு குடற்புழு மருந்து கொடுத்துருங்க, நல்லா இருக்கும். இந்த இன்ச்சு டேப்ல தான் வந்து கன்று வளர்ப்பினுடைய ரகசியமே அடங்கி இருக்குதுங்க. இது வந்து ஒவ்வொரு விவசாய குடிமக்கள்கிட்டையும் இருக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆமா, தெரிஞ்சுக்க வேண்டியது. கால்நடை வளர்ப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து பின்பற்றி அவங்க ஒரு குறிப்பெடுத்து ரெக்கார்ட் பண்ணணுங்க. வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு நோட்டு புத்தகத்தில் இந்த மாதம் நம்ம இப்படி அளந்தோம், இப்போ அந்த கன்றுக்குட்டிக்கு இப்போ அளந்தோம் ஒரு 36 இன்ச்சு இருக்கு, அடுத்த மாதம் 39 இருக்கும். அது என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. என்ன பண்ணணும்? நல்ல போஷாக்கு கொடுத்தாதான் 39 வரும். அதுக்கு அடுத்த மாதம் 42 வரணும். அது நம்ம ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்டாதான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும். நன்றிங்க.